ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வேற தெரியலையே. வாங்க சம்பந்தி வாங்க. என்ன அங்கேயே நின்றுகிட்டு இருக்கீங்க? வாங்க வந்து உட்காருங்க. வாங்க. என்னடி அப்படியே பாத்துக்கிட்டு நிக்கிற? அத்தையை கூப்பிடு. அத்தை வாங்க. ஆமா வாங்கம்மா உட்காருங்க. அண்ணி எதையும் இப்போதைக்கு பேச வேண்டாம். கம்முன்னு நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம். வாங்க. எப்படி என்னால பேசாம அமைதியா இருக்க முடியும்? வீட்டுல ஒரு நாள் ஒரு வேலை வெட்டி பார்த்தது கிடையாது. பொம்பளை பிள்ளை இல்லைனாலும் பையனுங்கள்ட்ட ஒரு வேலையும் சொல்லக்கூடாதுன்னு உடம்பு முடியலனா கூட மொத்த வேலை இழுத்து போட்டு நானே பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு இவ வீட்டுல வந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே புழுக்க வேலை பாக்குறானா? இவன் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மள எப்படி எண்ணி பாப்பான்? என் நாக்கு அப்படியே பரப்பரன்னு இருக்குது. பிடிச்சி இழுத்து போட்டு நான் சப்பு சப்புன்னு வச்சு இழுக்கணும் போல இருக்குது. அண்ணி எதுவும் இப்போதைக்கு பேச வேண்டாம். இங்கே நம்ம வந்த விஷயத்த மட்டும் முடிச்சுட்டு கிளம்புவோம். வாங்க. காலையில் உனக்கு கூட்டிகிட்டு போடா வெளியே போகணுன்னதுக்கு முடியாதுன்ட்டு வந்து இங்கே புழுக்க வேலை பார்க்க மட்டும் உனக்கு முடியுது. காப்பி சாப்பிட்றீங்களா டீ சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. வரும்போது குடிச்சிட்டு தான் வந்தோம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன். போன தடவை வீட்டுக்கு வந்துட்டு ஒழுங்காக சாப்பிடவும் இல்லை ஒன்றும் இல்லை. ஆளுக்கு ஏதோ சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனீங்க. இன்னைக்கு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லிட்டேன். சோறு குழம்புலாம் ரெடியாக இருக்குது, சாப்பிட்டு தான் போகணும் சொல்லிட்டேன். ஏங்க எங்களுக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்களும் வீட்டில் ஏதோ வேலை பார்த்துட்டு இருப்பீங்க போலயே. ஆமாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வச்சுட்டோம். இனி பாத்திரம் வண்டம் எல்லாமே அப்பையிலேருந்தே நான் இவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன். ஏன்னா வருங்காலத்துக்கு பாத்திரம் மண்டெல்லாம் வாங்க முடியாது, அப்போல்லாம் ஊறுபட்ட வேலை இருக்கும். இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி சேர்த்து வைப்போன்னு சொல்லி இந்த வெங்கலத்துலேயே நிறைய ஜாமான் சட்டெல்லாம் வாங்கி மேலே வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதான் சரின்ட்டு எல்லாத்தையும் எடுப்போன்னு சொல்லி இவளை எடுக்க சொன்னால் இவன் மேலேயே ஏற மாட்டேன்ட்டா. அதுவும் இல்லாமல் கல்யாண பிள்ளை வேறையா, கீழே இது விழுந்து கை கால இது ஒடிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அது வேற ஏதோ குத்தம்னு சொல்லி போடுவாங்கன்னு அவன் எந்த அழகுன்னு தெரியல. மாப்பிள்ளை தம்பி தான் நான் எடுத்து கொடுக்குறேன் அத்தை, நீங்கள் இருங்க அப்படின்னு. அப்படி இல்லைங்க தம்பி நான் எடுத்துக்கிறேங்க தம்பின்னது கூட கேட்கல. ஐயோ அத்தை இருங்க, நம்ம வீட்டில் நான் வேலை செய்யாமல் வேற யார் வேலை செய்வா அப்படின்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு பார்க்க வைக்கன்னு இருந்தாரு. கேட்டுச்சா? நான் என்னமோ உங்கள் மருமகனை திட்டுறேன்றீங்கல்ல, இப்போ தெரியுதா எதுக்கு திட்டுறேன்னு? உங்களுக்கு தெரியாது? தவச்ச வைக்க தண்ணி கேட்டால் கூட மோந்து கொடுக்கறதுன்னா வேலை இருக்கு, படிக்கணும் வேலை இருக்கு அப்படின்னா இன்னைக்கு புழுக்க வேலை செய்யறதுக்கு மட்டும் எந்த வேலையும் இல்லை. சரி அமைதியாக இருங்க. அப்படிங்களா? சரிங்க. நீங்களும் வேலை வெட்டி எதுவும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க போல இருக்கு. சரி, நாங்கள் தான் வந்து தொந்தரவு பண்ணிட்டோம் போல. அழகு இதில் என்னங்க தொந்தரவு இருக்கு? அதெல்லாம் ஒரு தொந்தரவு இல்லை. இருங்க காப்பி வைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. சரி, அப்போ சூடாக இருக்கிறீங்க போல இருக்கு. சரி, சில்லுன்னு ஏதோ ஜூஸ் கீது போடவா? ஒன்றும் வேணாங்க, நாங்கள் வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தோம். ரெண்டு பேரும் ஒரு முடிவோடு வந்திருக்கீங்க போங்க. எது கொடுத்தாலும் குடிக்கக்கூடாது, எது கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாதுன்னு. என்ன நீங்கள் நம்ம வீட்டில் தானே இது கொடுக்குறோம், நம்ம என்ன கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம் காசு கொடுக்கறதுக்கு? பாருங்க, நாங்கள் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறோம். எங்களுக்கு இந்த வேலை கொலன்னு பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னங்க சம்மந்தி, இங்கே பாருங்க, கவரிங் செட்டுக்கு ஆர்டர் கொடுக்க போகிறோம். அதனால உங்கள் பொண்ணுக்கு என்ன மாதிரி டிசைன் வேணும் என்ன எதுன்னு கேட்டு போவோம். அதுவும் இல்லாமல் மெஹந்தி போடுறதுக்கு என்ன ஆள் நீங்கள் எதுவும் வர வைக்கிறீங்களா, இல்லை நாங்களே மெஹந்தி எல்லாம் வாங்கிட்டு வரதா என்னன்னு கேட்டுட்டு போகணும் தான் வந்தோம். பியூட்டிஷியன் கிட்ட தான் சொல்லி போடணும். பியூட்டிஷியனுக்கு சொல்லிருங்க நீங்களே. சரிங்க, நீ வந்த வேலை முடிஞ்சது கிளம்புவோமா? என்ன சம்மந்தி நீங்க என்ன படன்னு பட்டாசு மாதிரி வெடின்னு வெடிக்கிறீங்க சரவடிகாக்க? எங்களுக்கு ஏற்பட்டு ஜோலி கிடக்குது, அதெல்லாம் போய் பார்க்கணும். இங்க இருந்தா யாரு பாப்பா? சரி நாங்க வரோம், வாங்க நீ போவோம். ஐயோ, அம்மா முகத்துல ஆடல. அநேகமா இன்னைக்கு நான் அம்புட்டு தான். நான் தான் வந்துடுறேன். பரவாயில்லடி, அதிர்ஷ்டகாரி தான் போ. அவங்களே பாரு, பூட்டிசனை வச்சலாம் உனக்கு மெகந்தி போடுறாங்களாமா. கொடுத்து வச்சபடி நீயே. ஏன்லாம் என் கல்யாணத்துக்கு மருதாணி தான், அதுவும் வச்சு விடுறதுக்கு கூட ஆள் இல்லை. ஒரு கைக்கு வச்சுட்டு ஒரு கைக்கு யாரும் வராமல் நானே காய்ச்சதுக்கு அப்புறம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன். ஆனால் வேறு உனக்கு பியூட்டிசன் அனுப்புறாங்களா? பூட்டிசன் அக்கா அங்கே பாருங்களே. என்னங்க இவ்வளோ பெரிய கேரியர் எடுத்துட்டு போறீங்க? வேலைக்கு போறதுக்காக சாப்பிட்றீங்களா, இல்லை சாப்பிட்றதுக்காக தான் வேலைக்கே போறீங்களா? பேசுவீங்க. எங்கங்க உங்க குறுந்தாடி அண்ணனை காணோம்? குறுந்தாடியா? ஏய், வாயை வச்சுட்டு கம்மல இருக்க மாட்டியா? அம்மாட்ட சொல்லணுமா? பசங்கள்ட்ட எல்லாம் பேசினா அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு தெரியாது. ஏ சும்மா கடை. எதை எடுத்தாலும் பேச விட மாட்டாங்க. சொந்த தம்பிக்கிட்டே அண்ணன்கிட்ட குறுந்தாடின்றீங்க. ஏ அபி, நல்லா வாங்க போற பாரு இந்த திமிர் பேச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கு. உங்களோட பெரும் ரோதனையா இருக்கப்பா.
ஒன்று பேச விட மாட்டா. எங்க அண்ணன் மீட்டிங் போயிட்டாங்க, அதனால இன்னைக்கு நானும் பஸ்ல தான் வரேன். பஸ்ஸுலையா? பஸ்ஸில் வரணும்னா பர்ஸில் காசு இருக்கணும். பரவாயில்லையா? ஏங்க காசு இல்லைன்னா என்ன, எனக்காக இவங்க எடுக்க மாட்டாங்களா? ஏங்க எடுக்க மாட்டீங்களா? ஒரு நாள் எடுப்பாங்க, இப்படி தினந்தோறும் எடுப்பாங்களா? என்னங்க இப்படி காலம் வர்றீங்க? நீங்க எனக்காக எடுப்பீங்கன்னு நான் தைரியமா பேசுனா காசு நான் மரத்துலையா காக்கிது? இல்லை உங்க அப்பா என்ன பணம் வர வச்சிருக்காங்களா? அவங்க தான் டீ கடை வச்சிருக்காங்களே, டீ கடை அதிபராச்சே, கொடுக்க மாட்டாங்களா என்ன? அதெல்லாம் சரி, என்ன கேரியர் ரொம்ப பெருசா இருக்கே. அடடடா, இந்த கேரியர் கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கோ. ஆமா, நாங்கெல்லாம் இம்புட்டு கொண்டு போறோம், நீங்க நல்லா பல்கா கொண்டு போறீங்க போல இருக்கே. என்ன சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, குஸ்காவா, என்ன என்ன என்ன? இந்த வாயாடிக்கிட்ட எவ்வளவுதான் சொல்றதுன்னு தெரியல. ஆம்பளை பசங்கள்ட்ட பேசாதடி, யாராவது பார்த்தா ஏதாவது நினைச்சுக்க போறாங்க, வீட்டுல போய் சொன்னா நம்ம தான் திட்டு வாங்கிட்டு கிடக்கணும்னு சொன்னா கேக்குறாளா? என்ன ஜென்மமோ இதெல்லாம். ஏங்க இது கண்ணை உறுத்துதுன்னா இதுல உள்ளதை நீங்களே சாப்பிட்டுக்கோங்க. ஏக்கா, கொடுத்ததை அப்படியே வாங்கிடணும். வாங்கக்கா வாங்கக்கா வாங்க. கம்மன் இருடி. அட நீங்க என்னங்க மூச்சுக்கு 300 தடவை கம்முனு ரெடின்றீங்க? நம்ம தானேங்க. இங்க பாருங்க, நம்ம தானெல்லாம் கிடையாது, நீங்க யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது, சரிங்களா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? அவன் எப்பயுமே அப்படிதான், சிடு சிடு சிடுன்னு வருவா. ஏங்க இது என்னோடது இல்ல, உங்க வீட்டு கேரியர் தான். எங்க வீட்டு கேரியரா? ஏங்க 3 பேரும் சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களே, குழம்பு எடுத்துட்டு வந்தீங்களா? உங்க அம்மா கொடுக்க சொன்னாங்க, அதுதான் சரி அவங்க வேலையை விட்டு நடந்து வராங்களே, சரி நான் இங்கே தானே போறேன், நான் கொடுத்துறேன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். அத்தாடி, ஆமா எங்க வீட்டு கேரியர் தான் அது. ஏங்க வந்தோன்னு சொல்ல மாட்டீங்க, அதை விட்டுட்டு வளவலன்னு பேசிட்டு இருப்பீங்களா? யாரு? நானு வளவலன்னு? நல்லா இருக்குதுங்க நீங்க. உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டு கடைசியில பேச்சு நானே வாங்கணுமா? சரி சரி, விடுங்க விடுங்க. அம்மா அம்மா அம்மா. என்னப்பா இங்க வந்துட்ட? உன் மாமியாருக்கு புழுக்க வேலை பார்க்கலையா? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு, உங்ககிட்ட நான் பேசவே கூடாதுன்னு தான் இருக்கேன். ஏற்கனவே எங்க எல்லாரோட ஆசையும் மண்ணள்ளி கொட்டிவிட்டேன், இப்ப எதை அள்ளி கொட்ட போறேன்னு தெரியல. காலையில நாங்க 2 பேரும் வெளியே போனோம், எங்களை கூட்டிட்டு போடானதுக்கு ஐயோ எனக்கு வேலை இருக்குது, பொழப்பெல்லாம் கெடுக்க முடியாது, இதுல வேற கல்யாணம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் லீவ் ஆகி போயிடும், அதுக்கப்புறம் பொழப்பு கெட்டு போயிடும், அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சான்னு காலையில கத்திக்கிட்டு வந்தியே, இப்போ உன் பொழப்பு எங்க சாமி போனுச்சு? இல்ல எங்க போனுச்சுன்னு கேக்குறேன். இத்தனை வருஷம்டா எனக்கு ஆச்சு, ஒரு நாள் ஒரு பொழுது நம்ம வீட்டை சுத்தம் பண்ணி ஏதாவது ஒன்று எடுத்து வச்சிருப்பியா? சரி அதை விட விடு, குடிச்ச டீ கிளாஸ் எடுத்து வச்சிருக்கியா? அதை கூட விடு, ஒரு தண்ணி மோந்துட்டு வாங்க கூட மோந்து கொடுத்தது கிடையாது. ஆனா இன்னைக்கு எவ்வளோ ஒருத்திக்கு நீ பாத்திரம் எடுத்து கொடுக்குற, எல்லாம் பண்ற, அவ புள்ள அப்படியே நிக்கிறா. என்னடா என்ன கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே மகன் ஆயிட்டியோ? இதுக்குதான் உன்னை வளர்த்து இம்புட்டு தூரம் ஆளாக்குனதா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீயே? இன்னைக்கு நான் இங்க வரலன்னா எனக்கு இதுவும் தெரிஞ்சிருக்காது, இங்க வரவும் தானே தெரியுது. பல நாள் குட்டு ஒரு நாள் வெளிப்படுன்றது கரெக்டா போச்சம்மா. ஐயோ ஐயோ, என்னால இதெல்லாம் பார்த்துட்டு சகிச்சுக்கவே முடியல. நான் பெத்த பிள்ளையா இப்படி? ஐயோ ராமா, ஏன்டா காலையில போற நீயே, ஏன் இங்கதான் போறேன்னு சொல்லியிருந்தா என்ன? அப்படி என்ன உனக்கு இங்க இருக்குது? அப்படி என்ன இங்க உனக்கு செஞ்சு விட்டாளுங்கன்னு இங்க இவங்களுக்கு ஓடி ஓடி செய்யற? அப்ப இத்தனை வருஷம் நான் ஒண்ணுமே உனக்கு செய்யலையா? நானும் இந்த கல்யாண பேச்சு எடுத்ததுல இருந்து சண்டையாவே கிடக்குதே. சரி, ஃபுல்லா ஆசை, எல்லாரும் சொல்லிட்டாங்க, அவங்களுக்காக நம்மளாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம்னு சொல்லி விட்டு கொடுத்து போனா நல்லா இருக்கப்பா உன் ஆட்டம். ஐயோ சாமி, என்னமோ பண்ணு, உங்ககிட்டலாம் பேசி பேசி எனக்கு பிராணமே போகுது. ஐயோ எனக்கே ஏதோ சட சட சடன்னு வருது. நீங்க பிபியை ஏத்திக்காதீங்க, நீ கம்முன்னு இருங்க. இல்ல எனக்கு நீங்க பார்த்தோனையும் எப்படி இருக்குது தெரியுமா? இதுக்கு தான் உன்னை நான் பெத்து வளர்த்தனாடா. ஐயோப்பா, நீ எல்லாம் இப்படிதான் மாறுவீங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னு வையே, இந்த பெத்த வயிற்ற பிறண்டைய கொண்டு தான் அடிச்சுக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டி குடும்பத்தை இந்த தாங்குற, இன்னும் கல்யாணம்லாம் ஆயிடுச்சுன்னா அப்பப்பா கீழே இறக்கி விட மாட்ட போல இருக்கே. அந்த அளவுக்கு ஆகி போச்சு. இருக்கட்டும், எத்தனை காலத்துக்குன்னு நானும் பாக்குறேன். உன்னை விட எப்படியோ பெரிய கொம்பனை தான் நான் பார்த்துருக்கேன், நீ எல்லாம் எனக்கு ஏமாத்துறான். ஏதோ இப்பதானே நீ புதுசா இது பார்த்துருக்க, இதெல்லாம் எங்க போய் முடியுதுன்னு நாங்களும் பாக்குறோம். ஒரு பொம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா கூட கை வேலை வாங்கி செய்யும் போல இருக்குது. ஆனா உன்னைய பெத்து சாமி பெத்த வயிறு அப்படியே குளிந்து போச்சுடா. அம்மா இல்லம்மா, அவங்களுக்கு உதவி செய்ய ஆள் இல்லம்மா. இங்க பாரு, விளக்க கூடாத துன்பத்துக்கு வெதனம் படாதடா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு போற ஆள் இல்ல நானு, சரியா? நீ என்ன வேணாலும் சொல்லப்பா, எல்லாத்தையும் கிட்டையும் கேட்டுக்கிட்டு போறதுக்கு, சரியா? என்னமோ பண்ணு, எப்படியோ போ, உன் குடும்பம் அவங்க, நீயே பண்ணு. எனக்கு கை வேலை வாங்கி செய்ய ஆள் இல்லாம நான் இருக்கும்போது வரல, இன்னைக்கு உன் மாமியாருக்கு கை வேலை வாங்கி செய்ய ஆள் இல்லையா? ரொம்ப நல்லா இருக்கு.
நடத்து. இருங்கம்மா, வண்டி எடுத்துட்டு வரேன், போலாம். எப்பா உனக்கு உன் மாமியார் வீட்டில் ஊருப்பட்ட வேலை இருக்கும், அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு மரவாசெல்லாம் பண்ணிட்டு வா. ஒன்றும் அவசரம் இல்லை, நாங்கள் நடந்து பொறுமையாக பஸ் ஏறி போய்க்கிறோம். காய் கிடக்குதா இல்லையா? அதாண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன், தண்ணியே விடாமல் விட்டாச்சு. இப்போ காயினா எங்கிட்டு இருந்து வரும்? ஏதோ இப்போதான் பிஞ்சு வச்சிருக்குதுடியே. நான் தான் வேலை வெட்டிக்கு போறேன், வீட்டில் தானே கிடக்குற. இந்த துவைச்ச தண்ணியாவது எடுத்து இதில் ஊற்றியிருந்தா இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்திருக்கும். எல்லாத்தையும் நம்மளே இருந்து கடந்து செஞ்சா எல்லாம் இருக்கும். ஒன்றும் நம்ம கையே எதிர்பார்த்துக்கிட்டு தான் கிடக்குறீங்களே தவிர நீங்களா எதையும் செய்யறதில்ல. ஏண்டி எதுக்கு அதுக்கெல்லாம் திட்டுற பாரு? அந்த மரம் காய வைக்காததுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? மழை இல்லடி, மழை இல்லாம தான் செடியெல்லாம் இப்படி கிடக்குது. அதுவும் இல்லாமல் வீட்டில் துணி துவைச்சா தண்ணி மோந்து ஊற்ற ஆள் இல்லாமல் சிரமமாக இருக்குன்னு சொல்லி நான் ஆத்தங்கரையில் தான் கொண்டு போய் துணியை துவைச்சிட்டு வரேன். பாத்திரம் கழுவுனா மட்டும்தான் இதில் தண்ணியை ஊற்றுறது. மற்றபடி நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பார்ப்போம். இங்கேருந்து புறணி பேச போகிற ஊருக்கே அப்போல்லாம் உனக்கு எந்த வலிக்கும் வராது. இங்கே பாரு, சும்மா என்னை இதாக பேசிக்கிட்டு இருக்காது சொல்லிவிட்டேன். நீ வர வர நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சுருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது சொல்லிட்டேன். ஏதோ பெத்த புள்ள, சரி ஏதோ முன்னே வர்றதுக்கு ஏதோ ஒரு இது பண்ணுறா. நம்மளும் பொறுத்து போவோம், நம்மளும் திட்டக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு தான் பொறுமையாக போகிறது. ரொம்ப இதாக பேசாத சொல்லிட்டேன். எனக்குன்னு போகிறதுக்கு நாதி இல்லாதனால தானே நீ இப்படி பேசுகிற. நீ பேசுகிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்றதுக்காக என்ன வேணாலும் பேசணும்னு பேசாத. பெத்தவளை கண்ணீர் வடிக்க வைக்க விடாத சொல்லி. ஆமாம், ஒன்று சொன்னால் போதும் அப்படியே மூக்க சீந்த ஆரம்பிச்சிருவ. இங்கே பாருடி, வேற ஒரு தாயா இருந்தா கூட இத்தனை நாள் நீ வாழா வெட்டியா இருக்கிறதுக்கு எப்படியெல்லாம் உனக்கு அடிச்சு போட்டு இருப்பாங்க. ஆனா நான் ஒரு நாளாவது ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பேடா, சொல்லு பார்ப்போம். உன் வாழ்க்கை இப்படி போனப்போ கூட உனக்கு துணையா நான் வந்து நின்னடி. வேற எந்த தாய் உனக்கு எல்லாம் பாப்பா வைப்பா? வயிற்றுல பிள்ளையோட வந்து அழுதுகிட்டு நின்ன நான் எல்லாம் பார்த்தே வச்சேன். அந்த நன்றி கடனுக்கு தான் இன்னைக்கு இப்படி பேசுறியா என்னைய? இப்போ எதுக்கு இப்போ நீ எதோட முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்க பாரு. முடிஞ்சு போன விஷயத்த இப்போ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்க. ஆமாடி, நீ என்னைக்கு என்ன வேணாலும் பேச, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? ஐயோ ஆத்தா, உங்ககிட்ட வாயே திறக்க கூடாது, எதுவுமே செய்ய சொல்லக்கூடாது. சொன்னோம்னாலே இதுதான் பிரச்சனை. என்ன வீட்ல சண்டை முக்கு வரைக்கும் கேக்குது? அதானே, கத்தி கத்தி கத்தியே தான் பேச வேண்டியது. எல்லாத்துக்கும் கேட்கணும், அசிங்கமாக 4 பேர் பேசணும்னு. எனக்குனே வந்து பிறந்திருக்கு பாரு எப்படின்னு. வாங்கண்ணே, என்ன இந்த பக்கம்? என்னம்மா கூலி காசு தாரேன்னு சொன்னேன், நீங்க போங்கண்ணே முடிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்து தாரேன்னு. வீட்டுக்கும் நீ ஆள் வரல, அதான் சரி காசு வாங்கிட்டு போவோன்னு வந்தேன். என்னம்மா காசு ரெடியா? என்னண்ணே நீங்க வேலை முடிச்சா வந்து தரமாட்டாங்களா? இன்னும் வேலையும் ஊறுபட்டது கிடக்குது, அதுக்குள்ளேயும் கூலி கூலி கூலின்னு இருக்கீங்க. ஏம்மா தர போடணும்னு, அடுப்பு போடணும்னு, அந்த இடத்துல எல்லாம் கரண்டி எல்லாம் மாட்டுறதுக்கு ஸ்டாண்டு வைக்கணும்னு, மேலே எல்லாம் வந்துட்டு கூரை போடணும்னு எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு. இன்னும் என்ன வேலை கிடக்கு? அட என்னங்கண்ணே நீங்க உடனே முடிச்ச உடனே காசு காசுன்னு. இப்பதான் தொழில் ஆரம்பிக்க போறேன், கொஞ்சம் பொறுத்து வாங்கிக்கிறது என்ன அவசரம்? இங்க பாருமா, அவசரம்லாம் இல்ல. ஒரு இடத்துல வேலை செஞ்சேன்னா கூலியை வாங்கிட்டு தான் நாம விடுவேன். புரியுதா? ஏன்னா என்னைய நம்பி எங்க சித்தப்பு வேற உடம்பு முடியாத ஆள் வேற வந்து வேலை பார்த்தாரு. அவருக்கு நான் கூலி கொடுக்கணும். ஏன் கை காசை போட்டு நான் கொடுக்க முடியாது, சரிங்களா? வேலை செஞ்சோம்னா அதுக்கு உண்டான கூலியை கொடுத்தாதான் மறுபடியும் கூப்பிட்டா வந்து செய்வோம். இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா ஒரு இது நான் அல்ல அவசரம்னா கூட வரமாட்டோம். நானா இருக்கட்டும், வேற யாரா வேணாலும் இருக்கட்டும், செஞ்ச வேலைக்கு கூலி கொடுத்து பழகுங்க. அடடடா, உங்க கூலியை தூக்கிட்டு என்னமோ நான் ஓடி போற மாதிரி தான் கூலி கூலி கூலின்னு இருக்கீங்க. நாளைக்கு வாங்கிக்கலாம், நாளைக்கு தான் கடை ஆரம்பிக்க போறேன், வாங்கிக்கலாம் போங்க. இங்க பாருமா, நீ வேலை சொன்னீனாலும் ஊர்ல எவனுமே வர்றது கிடையாது. இப்படி நீ ஒரு வாயில ஒரு பேச்சு பேசிட்டு நடந்துக்கிறது ஒரு விதமா நடந்துக்கிறதுனால நான் போன போகுது சரி ஒரு தொழில் ஆரம்பிக்க போற பொண்ணுன்ட்டு தான் நான் அமைதியா வந்து நிக்கிறது. குடுமா, எனக்கு பொழப்பு இருக்குதுமா. சரிண்ணே சரிண்ணே, ஒன்றும் அது இல்லைண்ணே. உங்க பணம் என்கிட்ட தான் இருக்கு, எங்கேயும் போகாது சரிங்களா? வாங்கிக்கலாம், போயிட்டு வாங்க. என்னம்மா நீ இப்படி பண்ற? அப்புறம் நாளை பின்னா எப்படி வருவோம்? அட போங்கண்ணே போங்கண்ணே, வாங்கிக்கலாண்ணே, எங்கண்ணே போகுது? ஓ ஆண்டவனே.
தொழில் ஆரம்பிக்க போகிறேனே, அங்கிட்டும் இங்கிட்டும் புரட்டி புரட்டி பணம் போட்டுக்கிட்டு இருக்கேனா, அதனால் சுத்தமாக கையில் காசு இல்லைண்ணே. வாங்கிக்கலாம், எங்கேயும் போகாது சரிங்களா. இந்த ஒரு கிரைண்டர் ஒன்று வேற வாங்கிட்டு வந்தேன்னா, அதுவும் இல்லாமல் அதுக்கு கூரை போடுறதுக்கு அடுப்பு போடுறதுக்கு பொருள் எல்லாம் வாங்கினேன் பார்த்தீங்களா. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கடன் ஆகிருக்குண்ணே, நான் தந்துடுறேன் சரிங்களா. எங்கேயும் போகாது. நாளைக்கு வாங்க, வாங்கிக்கலாம். ம் சரி. கோவப்படாதீங்க கோவப்படாதீங்க, உங்கள் தங்கச்சி தான் நான் சரிங்களா. வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம், எங்கேயும் போகாது, நம்மக்கிட்ட தான் இருக்கு. எப்பா பாப்பா பாப்பா, வேலை செஞ்சோன்னு கூலி கையில் நீட்டிடணும் போல இருக்குது. பொறுத்து வாங்கினா ஆகாதோ, உடனே வாங்கிடணும். வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம், என்ன அவசரம். நானே வேற கடைக்கு ஜாமான்லாம் வாங்கணும், அதுக்கு எம்பிட்டு ஆகுது என்னன்னு வேற தெரியலன்ட்டு இருக்கேன். இதில் இவங்க வேற காசு 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 காசுன்னு தூக்கிட்டு நம்ம ஊரை விட்டு ஓடுற மாதிரி. மற்றவங்க கிட்டலாம் காசுன்னா கொடுத்தா கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம காசெல்லாம் யார் யார்கிட்டயோ இருக்குது, ஆனால் நம்மளாம் யாருக்கிட்டையும் கொடுக்கணும் வைக்கணும்னு போய் கேட்கறதில்ல. ஆனால் அவங்க பணமாக இருக்கணும். ஆத்தாடி ஆத்தா சரியாக வந்து நிற்கிறாங்க, கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு. நம்மளை பார்த்தா தான் இவங்களுக்குலாம் இளிச்சவாய மாதிரி தெரியும் போல இருக்குது. என்னப்பா அதுக்குள்ள கிளம்பிட்டியா? ஆமாங்க, டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு வேலைக்கு போய் தான் ஆகணுமா? வேலைக்கு போய் தான் ஆகணுமா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? போய் தானே ஆகணும். இல்ல, இன்னைக்கு ஆபீஸ் சீக்கிரமா முடிச்சிட்டு வந்துட்டேன். புரியுதா? என்ன புரியுதா? இல்ல, 2 பேரும் எங்கேயுமே வெளியே போறதில்ல. ஏதாவது வெளியே போகணுன்னா கூட ஏதாவது வேலை வந்துடும். அதனால நீயும் வீட்டில் இருக்கிறதில்ல, நானும் வீட்டில் இருக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு ஓடிட்டே இருக்கோம். இன்னைக்கு நீயும் நானும் வெளியே போகலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டுறேன், போயிட்டு வரலாம். நானும் ஆஃபீஸ் லீவ் போட்டு வாங்கங்க எங்கேயாவது வெளியே போகலான்னு சொன்னா வர மாட்டீங்க. இன்னைக்கு நீங்களாவே கூப்பிடுறீங்க. என்ன அதனா? ஏங்க, இன்னைக்கு எனக்காக லீவ் போடு ப்ளீஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு ப்ளீஸ் அது இதுன்னு? லீவு தானே, நான் சொல்லிக்கிறேன். என் தானா என் தானா தான். எங்க போறோம்? எங்க போறோம்னா? எங்க போறோம்னு சொன்னா தானே லீவ் போட முடியும். எல்லாம் இப்பயே சொல்லணுமா? வெளியே போறோம் அவ்வளவுதான், ஓகேவா? நான் ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்துடுறேன், நீயும் ஃப்ரெஷ்அப் ஆயிக்கோ. ஹலோ, ஆல்ரெடி நான் ஆஃபீஸ் போறதுக்காக கிளம்பி தான் இருக்கேன். சரி, எனக்காக இன்னொரு தடவை கிளம்பு, அவ்வளவுதான். உடனே போயிட்டு வந்துடுறேன். ஐயா இன்னைக்கு ஜாலி மூட்ல இருக்காரு போல இருக்கு. சரி, ஹெச்ஆருக்கு லீவ் சொல்லிடலாம். நான் வேற கம்முன்னு இருக்க மாட்டாம அன்னிக்கிட்ட வேற நான் கொடுத்து எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பொறுப்பை நான் வாங்கிக்கிட்டேன். இந்த அண்ணன் வேற எப்போ வந்தாலும் அப்புறம் வா இப்புறம் வா அப்போ வான்ட்டு போட்டு பாடாப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஏதோ சும்மாவை சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாரு, காசு தானே. ஏக்கா வலியக்கோய், அண்ணே ரகுனே, என்னக்கா ஆளையே பார்க்க முடிய மாட்டேங்குது. காமெடி எங்கக்கா அண்ணன்? அட என்னக்கா இது, எப்போ வந்தாலும் தானே அப்போ வா இப்போ வானுது, எப்பயும் வீட்டிலே இருக்க மாட்டேங்கிறாரு. இப்படியா போய்கிட்டு இருந்துச்சு, அப்புறம் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன்.